டைம் கேட்டா தான் தெரியும். இப்ப வந்து 4 மணி. 10 மாதம் 300 நாள் அங்கத்தை தான் சுமந்தேன். தாயோ விலாசனா, அட தாயோ விலாசனா, தந்தையா தாயோ விலாசா இருந்தாலும் தந்தையார் யாரு? அவர் எப்பேற்பட்டவர்? வீரமில்லை.
என்ன சொன்னேன்? சாயங்காலமே என்ன சொன்னேன்? என் வீட்டுக்கார லீவ் போட்டு போமான்னு சொன்னான். லீவ் போட்டிருந்தா கூட இதை குளூர்ல ஓட்டலாச்சும் படுத்து தூங்கிட்டு நீங்க வந்து என்ன உயிரோட கொள்றீங்களா? தாயாரோ விளையாச்சலா இன்னும் 2 விளம்பரம் பண்ணு. 2 பொட்டாட்டி நல்லா பரவாயில்ல. வீடியோ எடுத்து நல்லா பார்த்தாங்களா? அருமையா இருக்கும். ஓய் தாயோ விளையாச்சலாமா? தாயோ விளையாச்சலா. தந்தையார் தந்தையார் யார்? ரயிலுக்கு போறியா? நான் ரயிலுக்கு போல. குட்டிகள் 5:30 மணிக்கு பையனுக்கு ஆதார் கார்டு பதிவு பண்ணணும். சவாஸ். தந்தையார் எப்படிப்பட்டவர்? அவருடைய வீரம் என்ன? வீரம் என்ன? தீரம் என்ன? பராக்கிரம் என்ன? தந்தையார் என்ன கேட்டா சூரன் இருக்கட்டும்பா. உங்க அம்மா விலோச்சனா, உங்க தந்தையார் எரிகேட்டா சூரன். நீ மகனா பிறந்திருந்தாலும் எந்த நாட்டுல வாழ்ந்து வர? என்ன விஷயம்? ஒரு கேள்வி. கேட்டியா போட்டி ஓட்டியா? நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? ஆண்டு வர சாம்ராஜ்யம் இது. சொல்லியே தான்
வேலைக்குதா ஓய் சுவாமி ஆண்டவரா சாம்பராஜு போ நாடோ நிகண்டகிரி நிகண்டகிரி சரி அப்படி நிகண்டகிரிய பற்படமா ஆண்டு வந்தாலும் என்ன வேலை ஓய் சேதா மக்களுக்கு சொன்னீங்களே சின்ன வயது பாலகன் பாலகன் நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்ன வேலை என்னுடைய தொழில் என்ன செலவாடு என்ன சொல்ல சரி நான் என்ன வேலை செய்திருக்கிறேன் என்ன வேலை நண்பா நண்பா ஏங்க நீ காலையில சாயந்தரம் வரை என்ன வேலை செய்து கொண்டு இருக்கிறாய் ஏங்க எனக்கு கல்யாணம் மட்டும் நை போச்சுன்னா என்ன திரும்ப பண்ணுவேன் என்ன செய்வாய் ஃபர்ஸ்ட் சோறு தும்பை சரி ஆறு மணி பல்லு விளக்குவேன் ஆறு மணி தண்ணி ஊத்துவேன் ஆமா அல்ல ரிபேஸ்லயே புரியா ஆமா எத்தனை பேர் பிறந்தீங்க நாங்க அண்ணா தம்பிங்க 3 பேருங்க யார் யாரு ஒரு அண்ணன் பேரு கிண்ணி இன்னொரு அண்ணன் பேரு விண்ணி என் பேரு கிண்ணியா இன்ன பேரு வைப்பாங்க சுப்பிரமணிப்பா வாங்க ஓய் எங்க போய் விட்டாய் அலை சீக்கிர மகளே அழிக்கிறேன் பாயிண்ட் டு பாயிண்ட் நான் கூட கொள்ள வரேன் பாடு உனக்கு என்ன இருக்கு நான் கூட வரவா பாட்டு முடியா சரி வாடங்க ஓடியா சீக்கிரமா ஏப்பா அவர் ஒண்ணும் கூட விட இந்த மக்களுக்காக பாலகன் என்ன வேலை செய்திருக்கிறேன் வந்துட்டாரு நண்பா
இருக்கிறேன்பா. ஓய் பால் என்னமோ சொல்ல வர அப்படி என்ன பண்ண சொல்லு. ஓய் காலையில எழுந்து சரி என் தாய் தந்தை பாதத்தை பணிந்து எங்கே செல்வேன்? இங்கே பாடசாலை செல்வேன். சரி பாடசாலையில சீரும் சிறப்பாக படித்து நன்றாக இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் எப்பொழுது எங்கே செல்ல வேணும்? எங்கே 8 மணி ஆகிவிட்டது. சரி ஐயோ பாடசாலை செல்ல வேணும். 8 இல்ல 10 கூட ஆகும். ஆமா அப்படி இருந்தாலும் ஓய் இப்ப பாடசாலை செல்ல வேணும். ஓடியா வா போல ஓடியா. அதான ஆசிரியரே ஆசிரியர்ங்கிறபடி வாங்க பேசுறேன். அதனால ஐயா இதோ பாடசாலை வந்து விட்டோம். என்ன அதுக்குள்ள ஆசிரியர்கள் அமர்ந்திருக்கிறார். ஆசிரியர் இங்க இருக்கிறபடி மாணவர்கள் ஐயா வணக்கம். வாத்தியாருங்களே வணக்கம். இந்த பாடசாலையிலே சீரும் சிறப்பாக படிக்கக்கூடிய பாடகர் நான் என்று வந்து பாடசாலை படி தப்பியும் போது எனக்கோ நித்திரை வருவது போல் இருக்கிறது. அதனால சற்று நேரம் நித்திரை அகலமா ஆசிரியரே ஆகட்டும். போது சமாதானத்தில் ஆசிரியரே நான் அமரணுமா நீ அமரணுமா? ஆசிரியர் நான் தானே. நீ மாணவர் தானே. மாணவர் நீ கீழே தான் இருக்க வேண்டும். ஆசிரியர் நான் தான் சிம்மாதானத்துல இருக்கேன். கட்டுரை அழுக்காய்விடும். அப்படியா? சரி உட்காந்து தொலையும். ஆசிரியரே நித்திரை ஆகிறேன். சரி
ஆனால் குருவே, இந்த மத்தியான நேரத்தில இந்த பாடசாலை நான் வந்து கற்பிக்குவேன். சரி, இதனால இல்லாமல் ஆழ்ந்த சிந்தனையோட இருக்கிறியப்பா. என்று ஒரு கொத்த நேரம் இத்தனையாக போது சென்னை வீரமா காலைக்கு என்னை வெட்டு பழையிடுவது போல கனவு காட்டியாரே. இது பகல் கனவு ஒண்ணும் பலிக்காது. வாங்க உங்க தாய் தந்தையை போய் பாப்பீங்க. சொல்வதை கேள். இந்த பாடசாலையில சின்ன சிறு வயது பாலக கனவு கண்டா பலிக்காது. உனக்கோ கண்ணி கலையவில்லை, கண்டிப்பா கல்யாணம் ஆகவில்லை. சின்ன சிறு பாலகன் கனவு கண்டா பலிக்காது புரிந்து உரைக்கிறாய். ஆகட்டும், அப்படி இருந்தாலும் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம். ஆகட்டும். இந்த பாடசாலையில கற்பகவன் என்னைக்குமே என் தாயார் என்னை தேடி வந்ததில்லை. என் தாயார் அருகாமல் வந்து விட்டார். அம்மா, அம்மா எங்க சரணம் தாயே. பள்ளிக புள்ளிக இருவாச்சி கோந்து மத்தாரிட்ட சொல்லக்கூடிய பாச்சாதி அறுவலை பறித்து உங்கள் பாதங்கள் நான் பணித்தேன் அம்மா. கண்ணே, தாயுடைய பாதம் படித்ததால நீ என்று சுகம் வாழ்ந்திருப்பாய் அப்பா. என் கண்ணே, தாயே, என்னப்பா அழைப்பில்லாத வந்தாய் அம்மா. நான் நன்றியே அறிந்தேன். இந்த வாடாத திருமுகமாடு இருக்கிறது எதற்கு வந்த என்று நான் அறிந்தேன் அப்பா. பட்டவன் நான் எதுக்கு வந்தேன் என்று முன்னே அறிந்து கொண்டாயாடா என் கண்ணே. கண்ணே, நீ எனக்கு புள்ள இல்ல மகனே.
நீ அந்த காளிக்கு நீ பிள்ளையாடாயா? நீ இந்த தாய்க்கு பிள்ளை இல்லையாடாப்பா? மகனே, அத்தனை கலையும் நீ கற்று உணர்ந்தவன். முன்ன வரதை நீ பின்னாடி அறியக்கூடியவன். உன் தாய் நான் எதுக்கு வந்த அப்படி என்று நீ நன்கு அறிந்து விட்டாய். மகனே, நீ ஒன்று கவலைப்படாதே. உன் தாய் நான் இருக்கும் வரை